தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்பசி எல்லாமே அலர்ட் பண்ணிருக்காங்க. ஈரான் இப்போது அமெரிக்காவுடைய எம்பசியை தாக்க போறதாக தகவல் வந்திருக்கு. அதுலயும் உலக நாடு முழுவதுமே அமெரிக்காவுடைய எம்பசியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதுல குறிப்பா இஸ்ரேல் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜோர்டானுடைய எம்பசி, அதே மாதிரி இஸ்ரேலுடைய எம்பசி, லெபனானுடைய எம்பசி மூணுமே பாதுகாக்க சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப முக்கியமா ஈஸியாவும் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்கதான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 எம்பசிகளையுமே பாதுகாக்க சொல்றாங்க. எம்பசி எல்லாம் கை வைக்கும் போது எப்படி ஆயிரும், பிரச்சனை பெருசா போயிரும். இப்பவே அப்படி பெருசாதான் போயிட்டு இருக்கு. ஈரான் துணிஞ்சு எல்லா பக்கமுமே அடிச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா 10 அடிப்பாங்க, இஸ்ரேல் ஒரு 10 அடி அடிப்பாங்க, ஈரான் பதிலுக்கு ஒரு 2 இல்ல 4 அடிச்சாங்க. இப்ப என்ன ஆயிட்டுனா இவங்க 2 அடிச்சுட்டு இருக்காங்க, ஈரான் தான் 10 அடிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய இலக்குகளாக குறி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப எந்த இடத்துலயுமே எப்படி காசாவுடைய போர்ல இஸ்ரேலுக்கும் யூத மக்களுக்கும் சேஃப் இல்லைன்னாச்சோ, அந்த மாதிரி இப்ப அமெரிக்காவுக்கும் அமெரிக்க ராணுவத்தினருக்கும் சேஃப் இல்ல அப்படிங்கிற நிலைமைய இந்த போர் கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, ட்ரம்ப் தேவையில்லாம இந்த போர்ல மூக்க நுழைச்சிட்டாரு. இது 2வது தடவை. முதல் தடவை பண்ணீங்க, நிறுத்துனீங்க, சமாதானம் போனீங்க, கையெழுத்து வாங்கினீங்க, அதோட கம்முன்னு இருக்கணும். அதை மீறி மறுபடியும் ஆரம்பிச்சு தப்பு பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இட்டாலி, ஸ்பெயின் எல்லாம் எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்க பக்கம் வந்துடாதீங்க, நீங்க ஈரான் அடிக்கணும்னு எங்கேயோ வச்சு அடிச்சுக்கோங்க, எங்களுடைய எந்த ஏர் பேஸையும் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம், அதை நாங்க போய் ஈரான்ட்டே சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கம்பிதான் நீட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரும் நெருக்கடியாக மாறிட்டு இருக்கு. சமாதானத்துக்கு வந்தா நாங்க சமாதானத்துக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மறுபடியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாளா பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ, ட்ரம்ப் இவங்கெல்லாம் மாத்தி மாத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சமாதானத்துக்கு வந்தா நாங்களும் சமாதானத்துக்கு வரோம் ஈரான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் போன தடவை போர் நடக்கும்போது முதல்ல போய் சண்டையை போட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க. இப்ப இவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிப்படையா சமாதானத்துக்கு ரெடின்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதானத்துக்கு வர்றதுக்கான அழுத்தத்தை அவங்க அடுத்தடுத்து கொடுப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா சமாதானம் பண்ண முடியாம அமெரிக்கா தவிச்சு கொண்டிருக்க மாதிரி தெரியுது. அதுலயும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா செய்த தாக்குதல்னு பார்க்கும்போது மத்திய கிழக்குல பக்கத்தால இருக்கக்கூடிய 4 நாடுகளை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் தான் சொல்லணும். என்னென்ன இடம்னு கேட்டா நமக்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் அங்க மத்திய கிழக்குல நடக்குதான்னு நம்ம சாக்கார அளவுக்கான தாக்குதல். ஒண்ணு குவைத்துல இருக்கக்கூடிய அசலீம் ஏர்பேஸ அடிச்சிருக்காங்க. அடுத்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ அடிச்சிருக்காங்க. கத்தார்ல இருக்கக்கூடிய அமேசானுடைய டேட்டா சென்டரை அடிச்சிருக்காங்க. அப்புறம் மிலிட்டரி வெஹிக்கிளை அடிச்சிருக்காங்க. அது இல்லாம யுஏஇல இருக்கக்கூடிய மிலிட்டரி டவுன் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஜோர்டான், எங்கடா எஸ்கேப் ஆறீங்கன்னு சொல்லிட்டு ஜோர்டானி என்ன பண்ணிருக்காங்க, 3 இடத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா அல்சாத்தி ஏர்பேஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரின்சசன் ஏர்பேஸ், ஃபைசல் ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 இடத்துலயுமே அடிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இத்தனை நாடுகளும் பாத்தீங்கன்னா இப்ப அடி வாங்கியிருக்காங்க. இவ்வளவு கடுமையான தாக்குதலை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈரான் மேல ஒரு குண்டூசி விழுந்தா கூட பாத்தீங்கன்னா அதை என்ன பண்றாங்க, பெரிய தாக்குதல் நடந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனா நாங்க அந்த அளவுக்கு அடிக்கலன்னு இப்ப இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நல்லா அழிச்சோம் ஈரான் மறைச்சிட்டாங்கன்னு பேசுனாங்க. ஆனா இப்ப என்ன பேசுறாங்கன்னா, நாங்க லைட்டா அடிச்சா கூட ஈரான் என்ன பண்றாங்க, எங்களை ஹெவியா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் இப்ப களமிறங்கி இருக்காங்க. அதுவும் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய அடக்கத்துக்கு பிறகு அங்க மக்களும் அடங்கல, IRGC அடங்கலைன்னு தான் சொல்லணும். ஃபுல்லா வச்சு பழி வாங்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே இல்ல, இது பழி வாங்கிட்டு இருக்காங்க. போரெல்லாம் செய்யல. இவங்க பார்த்தா சமாதானத்துக்கு கெஞ்சினா கூட வர்றதுக்கு ரெடியா இல்ல. இப்ப ஈரான் அந்த ஒரு தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையுமே ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. குவைத்தெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, எங்களுக்கு ஈரான் அடிச்ச அடியில 6 மாசம் ஆகும் மீண்டு வரக்குங்கிறாங்க. ஈரானை பார்த்தா 48 மணி நேரத்துல மீண்டு வந்துடுறாங்க. ஒரு பிரிட்ஜ் அடிச்சா பக்கத்தாலேயே என்ன பண்றாங்க, இன்னொரு ரோட்டை ஃபுல்லா குறைஞ்சு அதை ஒரு ரூட் ஆக்கிடுறாங்க. அதுக்கு அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுவும் சைனாவுக்கும் ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பாதையவே துண்டிச்சுட்டாங்க. அந்த பாதையை 48 மணி நேரத்திலே மீட்டெடுத்து அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்டினியூவா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஈரானுக்கு இந்த தடவை கடுமையான அடி விழுது. ஈரான் அடிக்கிற அடிதான் பலமா இருக்குது. அதுவும் டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாம் ஒரே நாட்டுல 4 இடத்துல அடிச்சிருக்காங்கும் போது மத்திய கிழக்கு இப்ப ஈரான்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா சொன்னாங்க,
இந்த அமெரிக்காவோட சேராதீங்க, இஸ்ரேலோட சேராதீங்க, அவங்க எங்களை மேல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியை கொண்டு வந்துட்டு உங்களை பாதுகாக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி வந்து நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க, இல்ல அவங்க உங்களை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சீங்கன்னா எங்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாதுன்னு எவ்வளவோ வார்ன் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நட்பு பாராட்டினாலும் சரி, ஈரானு இந்த தடவை வெளுத்துதான் வாங்கியிருக்காங்க. என்னமோ நினைச்சிட்டு போங்கடாங்கிற அளவுக்கு தான் ஈராக்கவே போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, பக்கத்தால இருக்கிற இந்த ஜோர்டானு இவங்க எல்லாம் கூட எப்பயுமே வந்து ஈரான் எதிர்த்தவங்க தான். ஆனா ஈராக் எப்பயுமே ஈரானுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க அவங்களவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பார்டர்ல வெறுத்து விட்டுருக்காங்க. ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுடைய பல்வேறு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுடைய பார்டர் இருக்கும். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இருக்கக்கூடிய பார்டர்லயும் வெளுத்து விட்டு, அதே மாதிரி குவைத்துக்கும் ஈராக்குக்கும் இருக்கக்கூடிய பார்டர்லயும் வெளுத்து விட்டுருக்காங்க. மாத்தி மாத்தி வெளுத்து விட்டுருக்காங்க. ஈராக்கே அடி வாங்கிட்டு இருக்குது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஓமனும் அடி வாங்கிட்டு இருக்கு. ஓமன் எதுக்கு அடி வாங்குறாங்க? அமெரிக்கா பேச்சு கேட்டுட்டு நீங்க ஆர்மோஸ்ல காசு வேணாம்னு சொல்லிட்டு திட்டுத்தனமா வந்து கப்பல் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அடிச்சுட்டு இருக்காங்க. பாரபட்சமே பார்க்கல. ஈரான் இதுவரை தாக்குதல் செய்யாத ஒரு இடம்னா யாரு தெரியுங்க? அது வந்து ஏமன் மட்டும்தான். ஏமன் ஹவுதிஸ் மட்டும் தான் தவிர மற்றபடி ஓமனியை அடிச்சுட்டாங்க, ஈராக்கையும் அடிச்சுட்டாங்க, எல்லா பக்கமுமே கை வச்சுட்டாங்க. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த துருக்கி ஒன்று தப்பிச்சிருச்சு. துருக்கி எப்பயுமே வந்து சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல, எப்படியே வாயிலே வட சொல்லுவாங்க. அதனால அவங்க ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க. மற்றபடி எல்லா பக்கமுமே மத்திய கிழக்கே ஒரு பதற்றமான நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கு.